Hi friends, welcome to TNPSC GK Times. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிற பெண்களுக்கான நலத்திட்டங்கள் பற்றி பார்க்கலாம். பெண்களுக்காக 10,000 புதிய சுய உதவி குழுக்கள் தொடங்கப்பட இருக்கு. 14 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளை செர்விக்கல் கேன்சர்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக HPV வேக்சின் செலுத்துறதுக்கு ரூபாய் 36 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டோட வெவ்வேறு இடங்களில் தோழி விடுதிகள் பெண்களுக்கான விடுதிகள் தொடங்குறதுக்கு ரூபாய் 77 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டில் 13 தோழி விடுதிகள் செயல்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ரூபாய் 10 லட்சம் வரை மதிப்பிலான அசையாத சொத்துக்களை பெண்களின் பேரில் பதிவு செய்யும் போது பதிவு கட்டணத்தில் 1% வரை விலக்கு அளிக்கப்படுது. இந்த திட்டம் வருகிற ஏப்ரல் 1ஆம் தேதி 2025ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வருது. பெண்களை தொழில் முனைவோராக உயர்த்துறதுக்காக பெண்கள் தொழில் முனைவோர் உருவாக்கும் திட்டம், அதாவது உமன் ஆண்டர்பிரனர் டெவலப்மெண்ட் ஸ்கீம், அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே அடுத்து வர 5 ஆண்டுகளுக்குள்ள சுமார் 1 லட்சம் பெண்களை தொழில் முனைவோராக உருவாக்குறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் கீழே பெண்களுக்கு 10 லட்சம் வரை தொழில் தொடங்குறதுக்காக வங்கி கடன் வழங்கப்பட உள்ளது. மேலும் 20% வங்கி கடனில் மானியமும் வழங்கப்படுது. இதுபோல் கரண்ட் அஃபேர்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.